லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆன்லைன் காதல் சீரீஸோட அடுத்த எபிசோட் பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஸ்வெட்டரை கொடுத்துட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வராங்க. அந்த டைம்ல ஹீரோ அந்த இடத்துல இல்லைன்றதுனால உட்காந்துட்டு ஸ்டிக்கி நோட்ஸ்ல தேங்க்ஸ்ன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பக்கத்துல வந்துட்டு ஒரு டைரி இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல வந்துட்டு இந்த இன்னொரு சான் இருக்கான் இல்லையா, அவனை பத்தியும் இந்த லேப் பத்தி, அந்த டெஸ்ட் டியூப் உடஞ்சிருக்கும், அப்புறம் ஒரு பிரேஸ்லெட் பார்த்துருப்பாங்க, அந்த சத்தம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க, அவனுக்கு ஹேண்ட் சர்ஜரி நடந்துச்சு, இந்த மாதிரி இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அப்போதான் ஹீரோயின் பார்த்துட்டு இவனுக்கு எப்படி இந்த சான் பத்தி தெரியும், அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு சர்ஜரி நடந்ததும் இவனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பக்கத்திலே வந்து ஒரு இன்விடேஷன் வேற இருக்கு. அது வந்து அவங்க அப்பா கொடுத்திருப்பாரு இல்லையா, உங்க ஸ்கூல் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுது, அவங்களுக்கு நான் கான்ஃபரன்ஸ்க்காக வந்திருக்கு அப்படி சொல்லி ஒரு இன்வைட் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த நோட்டீஸும் அங்க இருக்கு. அது பார்த்துட்டு ஒருவேளை இவனும் அந்த காலேஜ் திரும்பி பார்த்தா அங்க பாஸ்டன் யூனிவர்சிட்டி தானே இருக்கு. இப்பதான் ஹீரோயினுக்கு ஒன்னொன்னா புரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் பொண்ணு இருப்பா இல்லையா, அவளும் சொல்லியிருப்பா நானும் பாஸ்டன் யூனிவர்சிட்டில இருந்தா வரேன் அப்படின்ட்டு. இப்பதான் வந்துட்டு இந்த டாட்ஸ் எல்லாம் அவளுக்கு கனெக்ட் பண்ண முடியுது. இப்போ எல்லாருமே வந்துட்டு பாஸ்டன் யூனிவர்சிட்டி தான். அதனாலதான் அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் எப்ப பார்த்தாலும் வா போலான்னு சொல்லிட்டு இருக்கானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப டக்குன்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுறதுனால உடனே கிளம்பி அவங்க வீட்டுக்கு போறாங்களா. அங்க அவங்களுக்கு ஒரு லெட்டர் இருக்கும் இல்லையா, அந்த இன்னொரு சான் ஃபர்ஸ்ட் லெட்டர் எழுதிருப்பான் இல்லையா, அந்த எடுத்து பாக்குறாங்க. அதுல என் கூட ஒருத்தர் இருக்கிறான், அவனை கொரியாக்காரன் தான், அவனோட பேரோ சான் தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு ஒருவேளை அந்த சான் தான் இந்த சானா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் அவன் மேல எந்த டவுட்டும் வரக்கூடாதுன்றனால இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனே எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி அவனை பார்க்க போறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க ஹீரோனை மீட் பண்ணலான்ட்டு. வந்து பார்த்தா ஹீரோயின் அங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்றாங்க, ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்களா. சரி என்னவா இருக்கும்ட்டு திரும்பும் போது பார்த்தா அங்க டைரி ஓப்பன் ஆயிருக்கும். அங்க வந்து அந்த இன்னொரு சான் பேர்லாம் எழுதியிருக்கோம், பிரேஸ்லெட்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சா, ஐயோ நான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதே நடந்துருச்சு, நானே அவளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணான்னு பார்த்தா இவ இப்படி தெரிஞ்சுக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ஓடுறாரு ஹீரோயினை தேடிக்கிட்டு. டைம் ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க கோட்டுக்குள்ள ஒரு பெண் இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு அப்பதான் ஹீரோயினுக்கு இன்னொரு டவுட்மே வருது. ஒருவேளை இந்த பெண்ணு கூட அந்த சான் அனுப்பாம இவன் தான் அனுப்பியிருப்பானோ. பெண் இன்சிடென்ட் மட்டும் இல்லாம அவங்க பிரிஞ்சால் சாப்பிட மாட்டாங்க, அந்த பிரிஞ்சால் பார்க்கும்போது நியான் ஏலியன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதையும் யோசிச்சு பாக்குறாங்க. இந்த விஷயத்த எல்லாம் ஹீரோயின் அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் சான் கிட்ட மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, இவனுக்கு எப்படி தெரியுது இப்படின்ட்டு அவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. இது வரைக்கும் ஹீரோயின் என்ன நடிச்சிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்டோட ரூம்மேட்டா இருந்திருந்தா இந்த சான்னு, ஒருவேளை இவனுக்கு என்ன ரொம்ப நாளா தெரியும் போல அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனால ஹீரோ மேல ரொம்ப கோபமும் வரல. ஆனா இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் இவன் ரூம்மேட் சான் மட்டும் கிடையாது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் சான் மாதிரி இவன் தான் பேசிட்டு இருந்திருக்கான், இத்தனை நாள் நான் மெசேஜ் அனுப்புறது இவன் கிட்ட தான் அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. இப்பதான் ஹீரோயின் அவங்க கோவத்தோட உச்சத்தையே தொடுறாங்க. இடையில நம்ம ஹீரோ ஊரெல்லாம் தேடுறாங்க ஹீரோயின் எங்கன்ட்டு. ஃபைனலா இவங்க வீட்டுக்கே வந்து பாக்குறாங்களா. அப்ப பார்த்தா அந்த காஃபி ஷாப்ல தான் ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்க. சரி இவகிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் முன்னோக்கி போறாரா. உடனே ஹீரோயின் என் கிட்ட வராத, உண்மையை சொல்லு, நீ யாரு, கொஞ்ச நேரம் வரைக்கும் என்னோட ட்ரஸ்ட்வர்த்தி பர்சனா இருந்தானா இப்ப எனக்கு சுத்தமா தெரியல நீ யாருன்ட்டு, உன்னை பார்த்தாவே ஃபேக்குன்றது நல்லாவே தெரியுது, உண்மையை சொல்லு, நீ தான் அந்த சான், என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அவன் இல்லாத போது நீ தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தியா, உன்கிட்ட தான் நான் எல்லாத்தையும் புலம்பி தீத்தனா அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் உன்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் காது கொடுத்து கேளுன்னு சொல்றாங்க. சரி என்ன சொல்லணுமோ சொல்லு, நான் கேட்கறேன், என்னை இத்தனால ஏமாத்திட்டு இருந்தது நீதானா, சான் இல்லையா அப்படின்ட்டு கேட்கறாங்க. இந்த டைம்ல மறுபடியும் ஹீரோக்கு அந்த ஹெட்டேக் மாதிரி வருது, டிஸ்டர்ப் ஆகுது. இருந்தாலும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க சுயநிலைவுக்கு வந்துட்டு கேட்கற எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன், ஆனா கொஞ்சம் பொறுமையா கேட்டாதான் உனக்கு புரியும் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன கேட்கணும் நீ நினைக்கிறேன், இனிமேட்டு உன்னை நான் நம்பவே மாட்டேன், என்னோட வாழ்க்கையில நான் மறுபடியும் நம்பினது ஒண்ணு மட்டும் தான், என்ன உனக்கு 7 வருஷமா தெரியும், இருந்தாலும் என்ன முதல் தடவை பாக்குற மாதிரி நீ புதுசா ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்ட, இந்த பெண்ணு கூட நீ தானே வாங்கி கொடுத்த, உண்மையை சொல்லு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு, அவரால் எதுவுமே சொல்ல முடியல, சாரி மட்டும் தான் சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டா, அப்ப 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் என்கிட்ட பேசின, நான் என்னவா நம்பி பேசினோ, யார்கிட்ட நான் பேசுறேன்னு நம்பி இருந்தேனோ எல்லாமே பொய்யா, எல்லாமே ஃபேக்கா, ஐயோ அப்ப எதுக்கு நான் 7 வருஷத்தை இப்படி வேஸ்ட் பண்ணிருக்கேன், என் கூட இருந்தவங்க எல்லாருமே நான் கஷ்டப்படுத்திருக்கேன், ஒன்னாலதான், எல்லாமே ஒன்னாலதான் சொல்லிட்டு வெளியில போறாங்க. ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேளு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் பேசவே விடல. நீ இந்த பெண் கொடுக்கும் போதாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, இது வந்துட்டு நீ தான் வாங்கின, எல்லாமே நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருந்தேன்னா அப்பயாவது நான் உன்னை மன்னிச்சிருப்பேன், ஆனா நீ எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சிட்ட, நானும் ஒரு கேனச்சி மாதிரி நீ சொன்னது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டே இருந்தேன், எல்லாமே போய் தான், நீயே ஃபேக் தான் அப்படின்ட்டு சொல்லி வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோ விடாம பின்னாடியே துரத்திட்டு போறாரா. விஷயத்த நீ இப்படியே விட்டுட்டு போக கூடாது, உண்மை என்ன நீ தெரிஞ்சுக்கணும், நீ இப்படியே போனா மறுபடியும் நீ உன்னோட இருட்டான வாழ்க்கைக்கே போயிடும், அது நடக்க கூடாது, அதுவும் என்னால நடக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்க ஹீரோயின் கோமா, ஆமா மறுபடியும் நான் இருட்டான வாழ்க்கைக்கு தான் போக போறேன், அதுவும் ஒன்னாலதான் நான் போக போறேன் அப்படின்ட்டு ஹீரோ உதறி தள்ளிட்டு கிளம்பிடுறாங்க. ஹீரோவும் ஒரு பக்கம் உட்காந்து அழுறாங்க, ஹீரோயினும்
காணும், ரோடு கூட பார்க்காம உட்காந்து அழுது தீக்குறாங்க. அப்படியே ராத்திரி ஃபுல்லா கடந்து பகலும் ஆயிடுது. ஹீரோ உட்காந்த இடத்துல இருந்து எழுந்துக்கவே இல்லை போல நைட்டு ஃபுல்லா. அதே மாதிரிதான் ஹீரோயினும் அவங்க அந்த சின்ன குகைக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் தூக்கி வீசிடுறாங்க. ஹீரோ சம்மந்தப்பட்ட எல்லா போட்டோஸ், பென்ஸ், அவங்க கொடுத்த ஸ்கெட்ச் பென் எல்லாத்தையும் தூக்கி போட்டுறாங்க. அவங்க பெண்ணை கூட ஜன்னல் வழியா தூக்கி வெளில கோவத்தோட வீசி அடிச்சிடுறாங்க. இப்படியே நைட் எல்லாம் அவங்க தூங்காம ஜன்னலை வேற திறந்து விட்டுருக்காங்க போல. எல்லா காத்தும் அடிச்சு அவங்களுக்கு ஃபீவரே வந்துடுது. அந்த டைம்ல தான் அவங்க தங்கச்சி வராங்களா, கிட்ட வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு பயங்கரமான ஃபீவர். வா ஹாஸ்பிட்டல் போலான்னு கூப்பிடுறாங்க. இல்ல நான் மாத்திரை போட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்கள கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயினை தேடி போலான்ட்டு போறாங்களா, அப்போ வந்துட்டு பார்க் சொன்னது ஞாபகம் வருது. நீ உண்மையா இருந்தேன்னா, அவங்களுக்கு சின்சியரா இருக்கிறேன்னா அவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகம் வரவோ ஹீரோ டக்குன்னு போயிட்டு அவங்க டேப்ல அந்த கதை எழுதி வச்சிருப்பார் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக போறாங்க. அங்க போனா ஹீரோயின் மெடிசன் வாங்கிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, நான் சொல்றது கூட நீ கேட்க வேணாம், என் முகத்தை கூட நீ பார்க்க வேணாம், இந்த டேப்ல இருக்கிறத மட்டும் படிச்சா போதும்னு சொல்லி டேப் கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஒரு செகண்ட் கூட அங்க நிக்காம அவங்க பாட்டுன்னு கிளம்பிடுறாங்க. ஹீரோ அப்படியே தவிச்சு நிக்கிறாரா, ஆனாலும் விடல. உடனே ஹீரோயினை தேடி ஆபீஸ்க்கெல்லாம் போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்கதான் ஹீரோயின் இருக்கிறாங்க. அங்க இருக்க கலீக்ஸ் எல்லாம் வேற பாக்குறாங்க. சான் நீங்களா வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை கூட பேசாம ஒருத்தரே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் எல்லார்கிட்ட சொல்றாங்க, எனக்கு எந்த மீட்டிங்கும் கிடையாது, என் ரூம்குள்ள யாரையும் விடாதீங்கன்னு சொல்றாங்களா. இப்போ ஹீரோ பின்னாடி போயிட்டு ஒரு நிமிஷம் இல்ல நான் சொல்றதை கேளுன்னு சொல்றாங்களா. ஆனா ஹீரோயின் எதுவுமே கேட்கல. உள்ள போயிட்டு லாக் பண்ணிட்டு ஸ்கிரீன் எல்லாம் வேற மூடி வச்சுக்கிறாங்க. அங்க இருக்க ஒருத்தர் வந்து வாங்க லஞ்சுக்கு போலாம், நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்கன்ட்டு சானஸ் கேக்குறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல நான் வரல, நீங்க போங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மெடிசன் டப்பா வாங்கிட்டு வந்திருப்பாரு போல. அதை மட்டும் கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட கொடுத்துருங்க, நான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிடுறாரு. அந்த ஈவினிங் ஹீரோயின் கிம் பார்க்கவும் போறாங்க. ஆஃபீஸ் மேட்டர்ஸ் எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தா ஹீரோயினுக்கும் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கு. அப்ப கிம்மும் கேக்குறாங்க, நீ பரவாயில்லையா, என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கு, எப்படியா சானுக்கு ஏதாவது இஷ்யூவா, அவன் உடம்பு வேர்ஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கிற, சின்ன கோல்டு மட்டும் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. இதை பார்க்க நோட் பண்றாரு. உடனே ஹீரோக்கு கால் பண்ணா அவர் வந்துட்டு, இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு கோல்டு இருக்கு அதனாலதான் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. பார்க்க பெருசா அதை நம்பல, இருந்தாலும் சரிப்பா நல்லா உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போன் வச்சிடறாரு. அப்ப அவர் நாய்க்குட்டி கிட்ட பேசிட்டு இருக்காரு, நம்ம நல்லதா இருக்கிறோம் இல்லையா, எல்லாமே சரியாயிடும் இல்லையான்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த நைட் ஹாஸ்பிட்டல்ல கிம் வந்துட்டு புக் படிச்சுட்டு இருக்காங்களா. அப்ப யாரும் அவங்களை எட்டி பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. உடனே கிம்மும் அந்த டேரக்டர் இருப்பா இல்லையா, அவரோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. உள்ள வா அப்படின்னு சொல்றாங்க. இவருதான் வெளில நின்னுட்டு பாத்துட்டு இருந்திருக்காரு போல. ஏதோ ஒரு கில்ட் ஃபீல்னாலதான் உள்ள வராம இருந்திருக்காரு. இப்போ கிம் கேக்குறாங்க, என்னாச்சு, எதுக்கு நீ இந்த மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, வேலையை விட்டுட்டு போலான்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப கிம்முக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடி அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கூட அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும். அந்த டைம்ல தான் இவங்க வெக்கேஷன் போறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா இறந்திருப்பாங்க இல்லையா. சோ அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகம் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைம்ல இப்படிதான் இந்த மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு நான் வேலையை விட்டுட்டு போறேன், நான் மட்டும் உடம்பு சரியா இருந்திருந்தா நான் டிரைவ் பண்ணிட்டு போயிருப்பேன், இந்த இன்சிடென்ட் நடக்காம நான் பார்த்து இருந்திருப்பேன், என்னாலதான் இது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா பழியும் உன் மேல எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ அதே தான் சொல்றேன், எனக்கு உடம்பு சரியில்லாததும் வந்துட்டு நீ என்ன நல்லா பாத்துக்கல, அதனால தான் நான் இப்படி ஆயிட்டேன்ட்டு சொல்றேன். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ அன்னைக்கு போயிருந்தாலோ இல்ல என்ன நீ நல்லா பார்த்திருந்தாலோ இந்த இஷ்யூ நடக்கணும்னு இருந்திருந்தா நடக்கதான் செய்யும். அதனால எல்லா பழியும் நீ உன் மேல போட்டுக்கிட்டு ரொம்ப கில்ட்டா நீ ஃபீல் பண்ணாத. நீ இருந்ததுனால மட்டும்தான் இந்த கம்பெனியை நல்லா ஓட்ட முடிஞ்சது, என்னால எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பாத்துக்க முடிஞ்சது. நீ என் கூட இருந்தது எவ்வளவு பக்கபலமா இருந்துச்சுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். இனிமேட்டு நான் வேலையை விடுறேன் சொல்லிட்டு வராத, என் கம்பெனி இனிமேட்டு நீ தான் எடுத்து பாத்துக்க போற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையும் வந்து ஹீரோயினோட தங்கச்சியும் வெளில நின்று கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அவர் வெளில வந்தோடனே அவரை கூட்டிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அங்க அவர் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. இது சாப்பிடுங்க, உங்க மைண்டே மாறிடும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப கொடுத்த மாதிரி கொடுக்குறியான்னு சொல்றாங்களா. எப்ப கொடுத்தேன், நான் கொடுக்கல, நீங்க தானே எனக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னு சொல்றாங்க. அவங்க இன்டர்வியூ அப்போ ஒரு பயந்துட்டு இருக்கும் போது இவங்க அந்த சாக்லேட் கொடுத்துருப்பாங்க. அது அவங்களுக்கு ஞாபகம் கூட இல்ல, அவ்வளவு சின்ன வயசுல நடந்தது போல. அதை இன்னும் டேரக்டர் ஞாபகம் வச்சுட்டு ஆமாமா நான் தான் கொடுத்துருக்கேன் போல அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அடுத்த நாள் ஹீரோயின் சோகமா வழியில நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. அங்க எதிர்க்க நின்று கத்துறாரு, என்னோட வாழ்க்கையை நீ தான் காப்பாத்தன, என்ன நீ தான் சேவ் பண்ண 7 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லி கத்திட்டு அப்படியே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, இதை பாரு, நான் சொல்றதை கொஞ்சம் கேளு, இந்த டேப்ல எல்லா உண்மையும் இருக்கு, இதை படிச்சு பாரு அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாங்க. சரி நான் படிக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, உன்னை நான் 2 விஷயம் மட்டும் கேட்கிறேன், அதுக்கு நீ ஆமா இல்ல மட்டும் பதில் சொல்லு, அதுக்கப்புறம் இதை பத்தி நம்ம பேசிக்கலாம்னு சொல்றாங்க. என்ன கேக்குறாங்கன்னா, முதல் கேள்வி, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீ அவன மாதிரி என்கிட்ட பேசினது உண்மைதானே, அது வந்துட்டு இந்த டேபை நான் படிச்சனா மாறிடுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் இல்லைன்னு சொல்றாரு. 2, இந்த விஷயத்த இப்போ நீ என்கிட்ட மறைச்சுதானே வச்சிருக்க, அது உண்மைதானே, அந்த உண்மை நான் இந்த டேப்ல இருக்கிறத படிச்சனா மாறுமா அப்படின்னு கேக்குறாங்க. அவர் தயங்கிட்டு இல்லைன்றாரு. அப்ப இதை படிச்சு என்னதான் நடக்க போகுது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டேப் அவங்க கிட்டே கொடுத்துட்டு, உனக்கு தெரியாது 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சு இந்த 7 வருஷத்தை நான் தொலைச்சனோ அது எல்லாமே பொய்யா என் முன்னாடி நிக்குது, இந்த விஷயம் என்னை எப்படி பாதிச்சிருக்கு, என்னோட இதயத்தை எவ்வளவு சுக்குநூறா உடைச்சதுன்றது உனக்கு தெரியாது, என்னோட இடத்துல நின்று அனுபவிச்சு பார்த்தா மட்டும் தான் அது உனக்கு
புரியும், இனிமேட்டும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாது, என்னை தேடி வராது அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு எப்படியா அந்த டேப் குடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த டைம்ல அவருக்கு மறுபடியும் ஹெட்டேக் வந்துடுது. அதனால டேப் கீழே தவறி போட்டுறாரு. அந்த டைம்னு பார்த்து ஒரு ஆட்டோ வேற மேல ஏறிட்டு போயிடுது. அவ்வளவுதான், அது சுக்குநூறா உடஞ்சிடுது. அப்ப ஹீரோக்கு புரியுது இதுக்கப்புறம் எதுவும் மாற போறது இல்ல அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் ஹீரோயினோட ரெண்டாவது தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் அவரை பிராக்டிஸ் பண்றதுக்காக ரிலாக்ஸேஷனுக்காகவோ வெளியில கூட்டிட்டு வந்துட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி த்ரோ பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு அது போர் அடிச்சிட்டு போல, அதனால அவரை ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்சம் வெளியில போய் பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா அவர் அழுதுட்டு இருக்காரு, அவரோட பேஸ்பால் மேட்ச் எல்லாம் பார்த்துக்கிட்டு. அப்ப அந்த பொண்ணு வந்து ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்துறாங்களா. அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், என் உடம்ப பத்தி எனக்கு தெரியும், இனிமேட்டு என்னால எழுந்து நடக்க முடியாதுதான் நான் நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல்ல கிம்மோ தூக்கம் வராம சுத்தி படுத்துட்டு இருக்காங்களா. அப்ப அந்த இடத்துல பார்க் இருக்கிறத கவனிக்கிறாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் கம்ஃபர்டபுளா தூங்கலாம்ல அப்படின்ட்டு சொல்றாங்களா. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இங்க இருக்கதான் நல்லா இருக்கு அப்படி சொல்றாங்க. அந்த இடத்துல பனி பெய்யுதா, சோ அதை பார்த்துட்டு என்னன்னோ சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவர் கேட்கிறாரு, உன் மனசுல என்னதான் இருக்குது, நீ என்னன்னோ பேசிட்டே இருக்க, அவ்வளவு விஷயம் உன் மனசுக்குள்ள இருக்கான்னு கேட்கறாங்க. எனக்கு எல்லாத்த விட இந்த ஆபரேஷனுக்கு போறது மட்டும் தான் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லி கண்ணடிக்கிறாங்களா. அதுக்கு பார்க்க சொல்றாரு, உனக்கு எல்லாமே சரியாயிடும், இப்படி எனர்ஜெட்டிக்கா வெளியில வர போறேன்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, எனக்கு ஆபரேஷன் கூட பயம் கிடையாது, என்னோட முடி போயிடும் இல்ல, அந்த டைம்ல நான் வந்துட்டு ஒரு மாதிரி இருப்பேன், அது எனக்கு அந்த லுக்கே பிடிக்காது அப்படி சொல்றாங்க. அதுக்கு உடனே பார்க் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு, உனக்காக தான் இதை செஞ்சேன், அந்த டைம்ல நீ இதை போட்டுக்கோ அப்படி சொல்றாங்களா. என்னன்னு பார்த்தா கிம் தூங்கும் போதெல்லாம் இவர் உட்காந்துட்டு ஒரு நிட்டிங் மாதிரி பண்ணிருக்காரு போல கேப். ஸோ அதுதான் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த கேப் போட்டோன்னே அவங்க ரொம்ப கியூட்டா இருக்கிறாங்களா. அதை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகா இருக்க, சரி சொல்லு, உன்னோட லைஃபோட 2வது வெர்ஷனை என் கூட கண்டினியூ பண்றதுக்கு உனக்கு இஷ்டமான்ட்டு கேட்கறாங்க. அதை கேட்ட உடனே கிம் கண்ணெல்லாம் கலங்கி அவரே பாக்குறாங்களா. அதுக்கு அவரை ஹக் பண்ணிக்கிட்டு, நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் ஒன்னதான் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்றாரு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்பி பார்க் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வீட்டுக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா சான் வந்துட்டு இருட்டில் உட்காந்துட்டு இருக்காரா. பார்த்தோன்னே பயந்துறாரு, எதுக்கு நான் இருட்டில் உட்காந்துட்டு இருக்கேன், போய் பக்கத்துல உட்காந்தா அவர் அழுதுட்டு இருக்காரு. அது போல நான் எல்லாத்தையும் அவகிட்ட சொல்ல போனா அதுக்கு முன்னாடி அவ கண்டுபிடிச்சிட்டா, பாவம் என்னால அவ ஹர்ட் ஆயிட்டா, இந்த கொடுமையில இன்னொரு கொடுமை என்னன்னா அவளுக்கு இவ்வளவு ஹர்ட் ஆன பிறகு கூட அவளை போய் நான் பார்க்கணும்ட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு, என்னால முடியல அப்படி சொல்லிட்டு அலறாரு. அதனால பார்க்கும் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்துல வந்து உட்காந்துட்டு தொட்டு பேசுறாரா. அப்ப பார்த்தா அவருக்கு ரொம்ப ஃபீவர் ஹையா இருக்கு போல. தொட்டு பார்த்துட்டு எப்பத்துல இருந்து உனக்கு இப்படி கொதிக்குது அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ மயக்க போட்டு அங்கேயே விழுந்துடுறாரு. உடனே தான் கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர் யோசிச்சு பாக்குறாரு, இவன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கான், எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட சொல்லணும்னு நினைச்சான், எல்லா டைமும் அந்த பொண்ணு கூட இருக்கணும் தான் நினைச்சிட்டே இருந்தான், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது டேப் வேற அங்க உடஞ்சு கிடக்குமா. அதையும் பார்த்துட்டு ஏன் இவனுக்கு இவ்வளவு கஷ்டம்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோயினோட அக்கா கால் பண்றாங்க. என்னன்னு பார்த்தா ஹீரோயினும் அங்க ஃபீவரோட தான் இருந்திருப்பாங்க போல. ஃபீவர்ல எதையோ நினைச்சு அழுதுகிட்டே பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சமாதானப்படுத்திட்டு அந்த தங்கச்சி தான் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி படுக்க வச்சுட்டு இருந்திருப்பா. திடீர்னு திறந்து பார்த்தா ஹீரோயினை காணும் போல. அதனாலதான் ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவும் அந்த தூக்கத்துல இருந்து எழுந்து யாருன்னு அட்டென்ட் பண்ணி பார்த்தா ஹீரோயினை காணும், உங்க வீட்டுக்கு ஏதாவது வந்தாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பயந்துட்டு சரி நான் போய் தேடுறேன்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டாங்க. அதை பார்த்துட்டு எங்க போறீங்கன்னு கேட்டா, இல்ல நான் தான் அவளை தேட போகணும், நான் தான் போகணும்னு சொல்லிட்டு பதட்டமா கிளம்பிடுறான். அவரும் கார் எடுத்துட்டு எல்லா இடத்துலயும் போய் தேடி பாக்குறாரு. ஆனா எங்கேயுமே ஹீரோயினை காணும். அது மட்டும் இல்லாம அவருக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை, பக்கத்துல இருக்க சத்தமும் அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றதுனால அவருக்கு ஒரு மாதிரி ஃபிளாஷ் மாதிரி வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது கூட பக்கத்துல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரா. அவர் முகம் வர அந்த சான் மாதிரியே விஷுவலைஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவர் எங்கேயும் இடிக்கிற மாதிரி போயிடுறாரு. நல்ல வேலை ஓர கட்டிட்டு அப்படி போய் ஸ்டாப் பண்ணிடுறா. அப்பதான் அவருக்கு ஏதோ ஒரு மெமரியில ஸ்ட்ரைக் ஆகுது. உடனே அவர் காரை விட்டு இறங்கிட்டு இந்த மாதிரி நடக்கக்கூடாது, இதுவே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்ட்டு அப்படி புலம்பிட்டே போறாங்க. எதிர்க்கதான் ஹீரோயினும் ஒரு கார்ல உட்காந்துட்டு அழுறாங்க. அவங்களும் அந்த பக்கம் தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஹீரோக்கு ஹீரோயினை போய் எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு தோணுது. ஆனா அவங்க மெமரியில வந்தது வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இல்லை, இதை முதல்ல கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை போய் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இப்ப ஸ்ட்ரெயிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அங்க அந்த டாக்டர் பொண்ணு கிட்ட போயிட்டு நீ உண்மையை சொல்லு, நான் கேட்கறதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லி இந்த லாஸ்ட் ஹெல்ப் மட்டும் பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி சொல்லு, என்ன வேணும், என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு கேட்குறாங்களா. அதுக்கு அவர் கேட்குறாரு, லாஸ்ட்டாக நாங்கள் லேப்ல வந்துட்டு 2 பேரும் சண்டை போட்டோமா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆமா, என்ன சாருக்கு இப்போதான் இதெல்லாம் ஞாபகம் வருதா, ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்தவங்க கிட்ட நீ எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்ச, அவன் இல்லாத போது அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சான் மாதிரி நீ பேசிட்டு இருந்ததையும் சொன்ன, இது எல்லாமே ஏன் தப்பு தானும் சொன்னேன். அது கேட்ட உடனே அவனுக்கும் ரொம்ப கோவம் வந்துடுச்சு. ஆர்குமெண்ட் ஹீட் ஆயிட்டு இவனும் அந்த இடத்துல நிறைய வார்த்தைகளை விட ஆரம்பிச்சிட்டான். அந்த சான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உனக்குன்னு அட்டென்ஷன் கொடுக்க யாரும் இல்லாத போது அப்ப என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் உனக்கு அட்டென்ஷன் கொடுத்து பேசியிருக்கா, அதனால தான் என்ன மாதிரியே பேசி நீ அவளை மடக்க பார்த்திருக்க, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை திருட பார்த்திருக்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. இதனால ஹீரோக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. அதனால அவர் அடிச்சுட்டு கீழே தள்ளி விட்டுறாரு. அந்த டைம்ல அந்த கேனும் தள்ளி கீழே விட்டுறாரு போல. அதுலதான் ஏதோ ஒரு கெமிக்கல் இருந்திருக்கு. அது வந்து அந்த லேப் ஃபுல்லா ஸ்பில் ஆயிருக்கு. அதான் அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப அந்த கேன் கீழே விழுந்ததுனால தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சான் அப்படின்ட்டு கேக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா, நான் தான் சொன்னேன்ல பழச கிளறுனா எதுவுமே நல்லது நடக்காதுன்ட்டு.
அப்படின்ட்டு. இப்போ பார்த்தியா உண்மை தெரிஞ்ச பிறகு உனக்கே வலிக்குது தானே? ஆமாம், உன்னால தான் அந்த கேன் கீழே விழுந்துச்சு. அந்த கேன் விழுந்ததுனால தான் இவ்வளோ பெரிய இன்சிடென்ட்டே நடந்துச்சு. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். அவன் போயிட்டா நீ மட்டும் இருக்கிற அப்படின்ட்டு சொல்லிட்டு கோமா கத்துறாங்க அந்த பொண்ணு. இதை கேட்ட உடனே ஹீரோ அவ்வளோதான் சுக்கு நூறா உடஞ்சு போயிடுறாரு. இப்போ என்ன பண்றதுனே அவருக்கு தெரியல. இவ்வளோ இன்சிடென்ட்க்கும் நான் தான் காரணமா அப்படி சொல்லி அந்த மன உளைச்சலே இருக்காரு. இடையில விடிஞ்சே போயிடுது. அப்போ ஹீரோயினும் எங்கேயோ போயிட்டு வெளியில இருந்து வராங்களா. அப்போ அவங்க தங்கச்சி கேட்குறாங்க, என்னடி ஃபோனு கூட வீட்டில் வச்சுட்டு போயிட்டு யாரும் உன்னை கண்டுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சியா? நீ போயிட்டா வருத்தப்பட மாட்டோமானாங்களா அப்படி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாங்க, நீ மட்டும் வர, சான் எங்க அப்படின்ட்டு. சானா ஏன் அவன் ஏன் என் கூட வரணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நைட்டு வந்து அவனுக்கு தான் கால் பண்ணும், நீ அவனை தான் மீட் பண்ண போனியோ நினச்சிக்கிட்டேன், அதனால தான் அவனுக்கு கால் பண்ணி கேட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இனிமேட்டு என் விஷயத்தை பற்றி எதுக்குமே அவன் கிட்ட கால் பண்ணி நீ பேசக்கூடாது அப்படி சொல்லிட்டு மேலே போகிறாங்களா. சரி கேட்க மாட்டேன், ஆனால் சான் எங்கே இப்போ, நீ அவனை பார்த்தியா இல்லையா அப்படி கேட்குறாங்க. இல்லை நான் அவனை பார்க்கலன்னு சொல்கிறாங்களா. ஐயோ அவன் நைட்டு வேற கிளம்பி போனான், இன்னும் அவன் கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படின்னு அந்த தங்கச்சி கறி சொல்கிறாளா. அப்போ ஹீரோயின் கேட்காத மாதிரி போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒன்று மட்டும் ஞாபகம் வருது, அவரால் இந்த வண்டியில் ஓட்டிட்டு போக முடியாது இந்த சத்த டிஸ்டர்பன்ஸ்னால. அதனால ஏதாவது ஆயிடுமோன்ற பயத்தில் இவளும் வந்துட்டு ஹீரோவை தேடி போகிறா. ஆனால் அவளால் எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. சரி பார்க் வீட்டில் தான் இருப்பாரான்னு போய் பார்த்தா பார்க் அங்கே சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. என்னன்னா ஹீரோவோட சுச்சுவேஷனை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பூ வளர்த்துட்டு வந்திருப்பாங்க இல்லையா. இந்த டைம் அந்த பூ வந்து நல்லா வாடியே போயிடுது. இதை பார்த்தோன்னே பார்க்குக்கு ஏதோ ஒன்று தப்பா இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. அதனால அவர் சோகமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தேடி போகலான்னு சொல்லி போகிறாங்களா. இப்போ அவங்க காரில் ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கு. அது என்னன்னு எடுத்து பார்த்தா ஹீரோ எழுதியிருக்காரு, இதோட ட்ரையல் பீரியட் முடியுது அப்படின்ட்டு. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் வேற அந்த டாக்டர் பொண்ணு ஏதோ ஒரு லெக்சரில் உட்காந்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு ஹீரோவோட கதையை தான் சொல்லிட்டு இருக்காங்க. இது போல 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதில் ஹீரோக்கு வந்துட்டு அடிபட்டு தலையில் ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் போய் குத்திக்கிச்சு. இதனால அவருக்கு மெமரி லாஸ் வேற வந்திருக்கு. கொஞ்சம் மெமரிஸ் தான் அவருக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதான் இந்த விஷயம் வந்துட்டு அந்த டாக்டர் பொண்ணுக்கே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இது இன்னும் கொஞ்ச நாள் ஆக அவருக்கு ஒரு பக்கம் காது கேட்காம போயிடும். நிறைய பேர் அவரே விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இப்படியே விட்டா அவருக்கு ஃபுல் மெமரி கூட போறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்கு நெக்ஸ்ட் செக்அப் இருக்கு. அப்போதான் இவரோட இதை நம்ம மானிட்டர் பண்ணி பார்க்க போறோம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி இந்த நெக்ஸ்ட் செக்அப் இவர் அட்டென்ட் பண்ணாரா இல்லையான்ட்டு இந்த பொண்ணு வந்து பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்க நர்ஸும் சொல்றாங்க, இல்ல அவரோட அப்பாயின்மெண்ட் எப்பயும் தான், ஆனா வரவே இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ அங்கேருந்து கட் பண்ணி ரொம்ப மாசம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. மாசங்களும் கடுக்குது, சீசன்ஸும் மாறிட்டே இருக்கு. பட் ஹீரோ மட்டும் ரிட்டர்ன் வரவே இல்லை. அவரோட டேபு அவரோட ஸ்வெட்டர்லாம் எங்கே இருந்துச்சோ அங்கே இருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த டேபை யாரோ எடுத்திருக்காங்க போல, அந்த இடத்துல இல்லை. இன்னொரு பக்கம் ஹீரோயினை பார்த்தா அவங்க முன்னாடி மாதிரியே ரொம்ப அமைதி ஆயிட்டாங்க. அவங்க வட்டத்துக்குள்ளேயே தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த கலிக்கு இருப்பார்ல, அவர் வேற வந்து சொல்றாரு ஸ்ப்ரிங் வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்களா. அந்த வழியெல்லாம் கூட ஹீரோ பத்தி தான் நினைச்சு பார்த்துட்டே போறாங்களா. அங்க பக்கத்துல பூவெல்லாம் நல்லா பூத்திருக்கு. ஆமா ஸ்ப்ரிங் வந்துருச்சு இல்ல அப்படி சொல்லிட்டு கையில இருக்க டேப் பாக்குறாங்க. அது யார் டேப் தெரியுதா? நம்ம ஹீரோட டேப் தான். யாரோ எடுத்திருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஹீரோயின் தான் எடுத்திருக்காங்க போல. உள்ள இருக்க அந்த கதையும் ஃபுல்லா படிச்சிருப்பாங்க. கூடவே அந்த நோட்ஸ் வேற எழுதியிருப்பாங்களே, எண்ட் ஆஃப் ட்ரையல் அப்படின்ட்டு. அது வேற இருக்கு. அதையும் பார்த்துட்டு இவன் தான் என்னோட போன வின்டர்லேருந்து வெளியில் கொண்டு வந்தான், ஏன்னா இப்போ என்னோட வாழ்க்கையில் இவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த சீனோடு தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் தான் ஃபினாலே. ஸோ சாட்டர்டே ஷார்ப்பாக மார்னிங் அப்லோட் ஆகிடும். வெயிட் பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே நீங்கள் யாராவது என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹை பட்டன் இருக்கு இல்லையா, அதே கொஞ்சம் தட்டி இட்டுக்கோங்க. என்னோட சேனல் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.